பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ரோஹன் ஜேசுதாசன், ரத்தினசாமி தேவராஜன் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திரு தன்ராஜ் ஆண்டனி, திருமதி கரோலின் தன்ராஜ் குடும்பத்தினர், கிருஷ்ணகிரி. திரு தன்ராஜ் ஆண்டனி, திருமதி கரோலின் தன்ராஜ் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்றைக்குரிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இன்று இறைவனுடைய வார்த்தையிலே, ஆண்டவரே, என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் மகன் நலம் பெறுவான் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். எனவே ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி என்று சொல்கின்ற பொழுது, அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர் என்று சொல்கின்ற பொழுது, நாமும் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திற்கு வர நான் தகுதியற்றவன் என்று சொல்கின்ற பொழுது, அந்த தகுதியற்றவனை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவது போல நாமும் உண்மையான ஒரு குணமடைந்து வாழ்வு பெறக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்கின்ற இந்த நேரத்திலே இந்த தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு இந்த பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலவாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும்போது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. உமோடும் துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. யூதாவையும் எருசலேயும் குறித்து அமோதியின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலைமேல் எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி
சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோப்பின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரி வாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோப்பின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 122. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாவுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா,
நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோரின் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இறைவன் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்டபோது இயேசு ஆண்டவர் மிக அருமையாக நமக்கு எடுத்து உரைக்கிறார். சொல் நம்பிக்கையை செயல் நம்பிக்கையாக மாற்ற வேண்டும். சொல் நம்பிக்கையை செயல் நம்பிக்கையாக மாற்ற வேண்டும் என்றால், இந்த நூற்றுவ தலைவர் நமக்கு எவ்வாறு ஒரு எடுத்து காட்டுகின்ற ஒரு உதாரணமாக இருக்கிறார். எனவேதான் விவிலியத்திலே பல இடங்களில் நாம் இந்த நூற்றுவ தலைவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம். மத்தேயு நற்செய்தியிலே இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலும், மத்தேயு நற்செய்தியிலே 27வது அதிகாரத்திலே 54வது வசனத்திலும் கூட நாம் பார்க்கலாம். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த நூற்றுவ தலைவர் இயேசுவை பார்த்து, உண்மையான இறைமகன் இவரே என்று சொல்லுவார். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவருடைய நம்பிக்கையை, இயேசு மீது இருந்த நம்பிக்கையை அவர் கண்டார். அதே போல திருத்தூதர் பணி நாம் பார்க்கிறோம். நிறைய இடங்களில் இயேசுவை பற்றி இந்த நூற்றுவ தலைவர் இயேசுவுக்காக பறைசாற்றுகின்ற பவுல் அவரையும் கொர்நேலியுவையும் அவர் அதிகமாக இயேசுவுக்காக, அந்த இயேசுவினுடைய சீடருக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார், போற்றக்கூடியவராக இருக்கிறார். திருத்தூதர் பணியிலே 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். திருத்தூதர் பணியிலே 22வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கலாம். திருத்தூதர் பணியிலே 23வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆளுநராக இருக்கின்ற ஃபெலிக்ஸ் அவர் எவ்வாறு இந்த நூற்றுவ தலைவருடைய வார்த்தைக்குட்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். 23வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். 24வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். அதே போல 27வது அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்தோம் என்றால் இந்த நூற்றுவ தலைவருடைய பணிகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஏன் இந்த நூற்றுவ தலைவர் இயேசு இறக்கின்ற பொழுது இவரே உண்மையான இறைமகன் என்று சொல்கின்ற பொழுது, நாம் 8வது அதிகாரத்தில் தன்னுடைய மகனுக்காக கேட்கின்ற பொழுது அது இயேசுனுடைய வல்லமையை, நம்பிக்கையை அவர் பெற்றார். அதனால தான் நாம் திருத்தூதர் பணி நூல்களிலே இந்த நூற்றுவ தலைவனுடைய நாம் எல்லா அவருடைய செயல்களையும் நாம் பார்க்க முடியும். இது இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நான் உண்மையிலேயே நம்முடைய சொல் நம்பிக்கை செயல் நம்பிக்கையாக எவ்வாறு மாறுகிறது, எவ்வாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது என்றால், இந்த நற்செய்தியில் வாசிக்கப்பட்டது போல சொல்கின்ற ஒரு நம்பிக்கையாக வேறு விதமாக அல்ல, செயல்படுகின்ற வேறு விதமாக அல்ல, ஆனால் உண்மையிலேயே இறைவனுடைய நம்பிக்கையை, குணப்படுத்துகின்ற நம்பிக்கையை, நம்புகின்ற ஒரு நம்பிக்கையை
விசுவசிக்கின்ற நம்பிக்கையை, அன்பு செய்கின்ற ஒரு நம்பிக்கையை, மன்னிக்கின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவேதான் நாம் வெறும் சொல் நம்பிக்கையால் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, ஒரு குடிகாரன் எப்பொழுதும் குடித்து கொண்டே இருக்கின்ற பொழுது, இனிமேல் நான் ஆண்டவர் பெயரால், ஆண்டவருடைய சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையை சொல்லுகின்ற பொழுது அவ்வளவுதான். அதன் பிறகு அவர் மீண்டுமாக அடுத்த நாள் குடிச்சிட்டு தான் வருவார். அப்ப நாம் சொல்கின்ற நம்பிக்கை இறைவனுக்கு உகந்த ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதா? ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு போறோம், இனிமே நான் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், தன்னலத்தோடு வாழ மாட்டேன், பொறாமையோடு இருக்க மாட்டேன், சுயநலத்தோடு இருக்க மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்கின்ற நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? சொல் நம்பிக்கை செயல் நம்பிக்கையாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு நாம் அதை செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? குடிக்கிறோம், குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். பொய் பேசுகிறோம், பொய் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏமாத்துறோம், ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப ஒரு உண்மையான நம்பிக்கையை இந்த நூற்றுவ தலைவன் பெற்றது போல இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை எந்த ஒரு இஸ்ரேல் மக்களிடத்திலும் நான் கண்டதில்லையே என்று சொல்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் உங்களிடத்தில் இந்த உன்னுடைய பெயரை வைத்து கொண்டு உன்னிடத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆண்டவர் காணக்கூடியவராக இருக்கிறாரா? உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை காணக்கூடியவராக இருக்கிறாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே வெறுமனே நாம் வாழ்கின்ற ஒரு நம்பிக்கை சொல் நம்பிக்கை மட்டும், செயல் நம்பிக்கை அல்ல. எனவேதான் செயல் நம்பிக்கை எப்பொழுது நம்முடைய வாழ்வில் வருகின்றதோ அப்பொழுதுதான் நாம் இயேசுவினுடைய உண்மையான ஒரு குணம் பெற்ற பிள்ளைகளாக வாழ முடியும். உண்மையான ஒரு பிள்ளைகளாக, கிறிஸ்தவராக நாம் வாழ முடியும். எனவேதான் ஆண்டவர் இயேசு இன்றைய இறை வார்த்தையின் வாயிலாக நமக்கு இந்த நூற்றுவ தலைவனுடைய வார்த்தையின் வாயிலாக சொல்கிறார், ஆண்டவரே, என்னுடைய வீட்டிற்குள் நீர் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களை அழைக்கின்றோம் நம்முடைய வீட்டில்? இப்போல்லாம் நாம் பார்க்கிறோம், கேரல்ஸ்லாம் நம்முடைய வீடு வீடாக நம்முடைய குடும்பங்களில் வருவது கிடையாது. ஏன்னா கெட் டுகெதர், எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே இடத்துல சாப்பிட்டோமா, ஜாலியாக இருந்தோமா, அப்படி போயிடும். அப்போ இயேசுவினுடைய நம்பிக்கை எப்படி உன்னுடைய இதயத்தை தட்டுகின்ற அந்த ஒரு வாய்ப்பை நீ எவ்வாறு கொடுக்கிறாய்? எவ்வாறு நீ இயேசு உன்னுடைய இல்லத்தை தேடி வருகின்ற அந்த பாலகன் எவ்வாறு நீ தடுத்து கொண்டிருக்கிறாய்? ஒரே இடத்தில் பார்த்தால் போதுமா? இயேசுவை உன்னுடைய வீட்டிற்குள் வருவதற்கு நீ தகுதி உள்ளவனாக இருந்தும் நீ தகுதியற்றவனாக மாறுகிறாய். என்னுடைய வீட்டிற்கு இயேசு வர வேண்டாம், நாங்கள் இது குடிசை வீடு, இது பெரிய இடம், இது பெரிய பங்களா, இதில் வருவதற்கு தகுதியற்றவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவில் மிக பிரியமானவர்களே, நம்முடைய சொல் நம்பிக்கை செயல் நம்பிக்கையாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த நூற்றுவ தலைவரை போல நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும் இயேசுவினுடைய பெயராலே, நம்பிக்கையில. எனவே உண்மையான ஒரு நம்பிக்கையை நாம் வாழ்ந்து காட்ட, நாம் செயல் வடிவம் கொடுக்க இறைவன் நம்மை இந்த இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு அழைக்கிறார். எனவே நம்புவோம், குணம் பெறுவோம், வாழ்வை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம் என்ற சிந்தனையோடு இந்த தெய்வீக திருப்பலிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளையும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் அன்னகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்
ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற கருத்துக்களை, மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களையும் நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் நீர் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும்பி தினவு கொடுத்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மக்களுக்காகவும் திருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மெய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தென்பதவையால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பெறாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள திருவுலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இந்த ஆண்டவரை தான் என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன் என்று சொல்ல பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அவருடைய மகனை குணமாக்கினார். அந்த ஆண்டவரின் முன்பு நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். நமக்காக செம்மறியாக பலியாக்கப்பட்ட இந்த செம்மறிக்கு நாம் அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும்
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் குணம் பெற்ற பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ரோஹன் ஜேசுதாசன், ரத்தினசாமி தேவராஜன் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திரு தன்ராஜ் ஆண்டனி, திருமதி கரோலின் தன்ராஜ் குடும்பத்தினர் கிருஷ்ணகிரி. திரு தன்ராஜ் ஆண்டனி, திருமதி கரோலின் தன்ராஜ் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.